அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு 4 புதன், 5 சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் செவ்வாய். அவர் ஏப்ரல் 3ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது. பிறகு புதன் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7 குரு அமைய பெற்று ஜென்மராசியை பார்ப்பதாலும் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த பலன்களை பெறுவீர். பண வரவுகள் சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மலமளவென நடக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். தற்போது உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசியாதிபதி செவ்வாய் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். நன்மை. சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட விலகிவிடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் எடுக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவர். ராசிநாதன் அஸ்தமத்தில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். பொதுவாக எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியின் நன்மைகளை அதிகரிப்பார். அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுவது சிறப்பு. 5இல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல அமைப்பு. பொருளாதார வகையில் நன்மைகள் உண்டாகும். கடன்கள் குறையும். குடும்ப சூழ்நிலை கருத்து வேற்றுமை இல்லாமல் அனுகூலமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினரின் முன்னேற்றம் சாதகமாக அமையலாம். எதிர்பாராத சில நல்ல தகவல்கள் வரும். முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. அதிக வேகமாக செல்லக்கூடாது. இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி மாறுகிறார். அதுவரை வார்த்தைகளில் கவனம் தேவை. நிதானம் தங்களுக்கு தேவை. வீண் கோபம் சோம்பல் ஆகாது. பிளட் பிரஷரை செக்அப் செய்து கொள்ள வேண்டும். உணவு குழாய் உபாதைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.